அனைவருக்கும் வணக்கம். வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு வதக்கிட்டுருக்குறேங்க. கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். வெங்காயம் தீயாமல் வதங்கணும். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. நல்லா வதங்கட்டும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். மண் சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலெண்ணெய் தான் ஊட்டுறேன். கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் போடுறேங்க. இது தீயாமல் பொரியட்டும். தீயாமல் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கருவேப்பிலத்தில் 2ஐயும் போடுறேங்க. கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் செடியில் இருந்துச்சு, பறிச்சுட்டு வந்தேன். ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு, அதையும் வதக்கியாச்சு போட்டு. தக்காளி பழம் 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி 2 தக்காளி நைஸாக அரைச்சி இந்த காயிலேயே போட்டாச்சு. ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தூள் இவை எல்லாத்தையும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைஸாக அரைச்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, குழம்புக்கு தேவையான புளியும் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சுண்டல் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுங்க, எல்லாம் கலந்து ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மண் சட்டியில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. சுண்டைக்கல்லை 1 டம்ளர் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் வேக வச்சு, அதையும் போட்டாச்சு. என்ன சுண்டைக்கல்லையே கொஞ்சம் ஜாரில் அரைச்சி போட்டிருந்தா குழகுழன்னு இருந்திருக்கும் குழம்பு. ஆனால் சுண்டைக்கல்லையை அரைக்காமல் போட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்குது. சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.